ஹாய் நான் RJ Sha Family எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஜய் டிவி அறந்தாங்கி நிஷா ஒரு 13 வருட போராட்டம், பெயின், ஒரு சில சமயங்களில் தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் இதெல்லாம் எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க தம்பிக்குமான ஒரு இமோஷனல் பாண்ட் கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்தது. அதை பற்றியும் பேச போகிறோம். ஸ்கூல் காலேஜ்லலாம் ரொம்ப சுமாராக படிக்கிற பொண்ணு தான். அப்படி இருந்த பொண்ணு ஒரு வாத்தியாரினுடைய தூண்டுதலின் காரணமாக ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு எப்படி பெரிய ஆனானாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சுமாராக தான் படிச்சிருக்கேன், இன்னும் வந்து நல்லா படிச்சிருந்தேன்னா நான் ஐடி சைடு போயிருக்கலாம், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்காமல் விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணாவோ பையனாவோ இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த யூஜி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, எந்த டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக நீங்கள் டேட்டா சயின்ஸ், பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு ஐடியில் வேலைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு ஏதுவான டைமில் கிளாஸ் எடுக்கிறாங்க. லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது, தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க. இஎம்ஐ மூலிமா நீங்கள் ஃபீஸும் கட்டிக்கலாம். இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 25 வருஷத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் இதை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சப்போர்ட்டிவும் கொடுக்குறாங்க. அறந்தாங்கி நிஷா அவங்களுடைய அப்பா வந்து கறிக்கடையில் இருக்காங்க, அவங்க அம்மா வந்து ஹோம் மேக்கர். ஸோ அறந்தாங்கி நிஷாவையும் அவங்களுடைய தம்பியையும் அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ நேசிப்பாங்களோ அதே அளவுக்கு அவங்க பெரியப்பாவும் நேசிப்பாங்க. ஏன்னா அவங்க பெரியப்பாவுக்கு குழந்தை இல்லாததன் காரணமாக இவங்க 2 பேரையும் தான் தங்களுடைய குழந்தையாக வந்து அவர் நினச்சார். இப்படி ரொம்ப செல்லமாக இருந்ததன் காரணமாக வீட்டில் படிப்பு அப்படின்றது பெரிய அளவில் வந்து வரல அறந்தாங்கி நிஷாக்கு. ஏன்னா தாழ்வு மனப்பான்மை வேறு இருந்தால் தான் எல்லாரும் கருவாச்சு அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்றதுனால. ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மையோட பள்ளியில் படிக்கும்போது ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்டில் 500க்கு 237 மார்க்கு, 12th ஸ்டாண்டர்டில் 1200க்கு 764 மார்க்கு, இப்படி தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் அவங்க அம்மாவே சொல்லுவாங்களாம், ஒழுங்காகவே படிக்க மாட்டான், முட்டி போட வைங்க, உப்பு போட்டு முட்டி வைங்க போட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உப்பு எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாவே கொடுப்பாங்களாம். அவங்களுடைய தலைமுறையிலேயே அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கும்ல, காலேஜ் படிக்க போகிற பொண்ணே இவங்க தான். ஸோ காலேஜ் வந்து பிபிஏ வந்து படிக்க போகிறாங்க. பிபிஏ படிக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் தொண்ணு பேசிகிட்டே இருப்பாங்களாம். இப்படி ஒரு தடவை தொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன், டிசம்பர் 1 ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனில் கீழே இருந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய தமிழ் ஐயா சொல்லியிருக்காரு, பழனித்துறை அவர்கள், நிஷா நீ கீழே இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு மேலே வந்தாவது பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வந்து எய்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் டாப்பிக்கு. எய்ட்ஸ்னால் என்னென்னலாம் தெரியாது, காய்ச்சல் நினச்சிக்கிட்டு ஒரு வியாதி, அது ஒரு காய்ச்சல் அப்படின்ற மாதிரி தான் மேடையில் போய் பேசியிருக்காங்க. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காங்க. ஸோ பேசி முடித்தோடனே தமிழையா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ பேசுனது வந்து நல்லா இருந்ததுமா, ஆனால் கண்டென்ட்ன்றது சுத்தமாக இல்லை, ஆனால் கான்ஃபிடென்ட்ன்றது 100% இருந்துச்சு. அதனால் நீ என்ன பண்ண, பேசாமல் எல்லா பேச்சு போட்டிகளுக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த பேச்சு போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 3 வருஷத்தில் ஒரு 25 பேச்சு போட்டிகளுக்கு மேலே போயிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த 25 பேச்சு போட்டிலையும் ஒன்றில் கூட ப்ரைஸ் வாங்கலை, எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் தான். அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பேசணும் ஸ்டேஜில். அப்போ கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இருந்தாலும் பரிசுகள் வந்து கிடைக்கல. இப்படி போயிட்டு இருக்கும்போது 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அறந்தாங்கியில் வருஷம் வந்து ஒரு கொண்டாட்டம் நடக்கும். என்ன கொண்டாட்டம்னா கேபி கொண்டாட்டம் அப்படின்னு நடக்கும். கராத்தே பிரதர்ஸ் அப்படின்ற கொண்டாட்டம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன கோபிநாத் அவர்கள், போஸ் அவர்கள் நடிப்பார் இல்லையா, சீரியல்லாம் படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு, இவங்கெல்லாம் வருவாங்களாம். இப்படி வரும்போது இவங்க 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு ஒரு பேச்சாளர் வரல. உடனே என்ன பண்ணுறாரு இவருடைய தமிழையா, அறந்தாங்கி நிஷா வந்து நீங்கள் பேசுமா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி போய் அவங்க பேசுகிறாங்க. அந்த பட்டிமன்றத்தின் நடுவராக யார் இருக்காருன்னா தமிழ்ச்செல்வன் அப்படின்னு ஒருத்தவர் வந்து இருக்கார். அப்படி இருக்கும்போது இவங்க பேசுனது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ தொடர்ச்சியாக பட்டிமன்றத்துக்கு பேசாமாமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு நடுவர். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, என் வீட்டில் இந்த ஒரு பட்டிமன்றத்துக்கு அனுப்புறதே பெரிய விஷயம், என் வீட்டில் பெர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க சார், நான் படிக்க அனுப்புறதே பெருசு, அதனால் நான் வரல சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்றைக்கி 10 மணிக்கு அந்த பட்டிமன்றம் முடியுது. நைட்டு நிஷா அவர்களுடைய வீட்டுக்கு அந்த நடுவர் அவர்கள் வராரு, தமிழ்ச்செல்வன் அப்படின்றவர் வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, அவங்கள வந்து பேச விடுங்க, பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேடைகளுக்கும் அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி பட்டிமன்றங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அறந்தாங்கி நிஷா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் சாப்பிட்றேன்னா அந்த சாப்பாட்டுக்கு காரணம் 2 பேர், பழனித்துறை அவர்களும் இந்த தமிழ்ச்செல்வன் அவர்களும் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழையாவையும் நடுவர் அவர்களையும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பட்டிமன்றத்தில் பேசும்போது எவ்வளோ கிடச்சிரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 100 ரூபா, அப்புறம் 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, அப்படி 1000 ரூபாய் வரையும் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3rd இயரில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக 5 வருஷம் பட்டிமன்றம் போகிற இடத்துக்குலாம் தன்னுடைய தம்பியும் கூட்டிகிட்டு போவாங்களாம். பெரும்பாலான நேரம் தம்பி வருவாப்பிலையாம்.
ஸோ இப்படி போய் ஒரு 2000 பட்டிமன்றங்கள் கலந்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த 2000 பட்டிமன்றங்கள் மூலிமா வந்த காசை வச்சு தான் நான் எம்பிஏ படித்தேன். எம்பிஏ படித்தது மட்டும் இல்லாமல் ஒரு பீரியடில் என்னுடைய ஃபேமிலிக்கும் நான் சப்போர்ட்டிவாக இருந்தேன். அப்பா அம்மா தம்பி எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பட்டிமன்றங்களுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர்களில் நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு கூட இடம் இருக்காது, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு கூட இடம் இருக்காது. ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா இந்த பட்டிமன்றம் நடத்துறவங்களால பெரிய பெரிய ரூம்லாம் போட்டு தர முடியாது. ஏன்னா பட்ஜெட்டே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். என்னோட பேமெண்ட்டே 1000 ரூபாய் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே நைட்டு தான் பட்டிமன்றம் நடக்கும். 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி இந்த நேரங்களில் தான் நடக்கும். சம்டைம்ஸ் வந்து ஊரில் வந்து ஏதாவது வீடுகள்லாம் இல்லாத ஒரு இடத்துல நடக்கும், ஒரு பொதுவான இடத்துல நடக்கும். ஸோ அங்கேருந்து நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்படி பட்டிமன்றங்களுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நான் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுவேன். ஒரு சில நேரங்கள்லையும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு சில வீடுகளில் நான் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டேன்னா என்னை மேலே எங்கேயும் பார்த்துட்டு நான் கருப்பாக இருக்கிறதன் காரணமாக என்னை உள்ளே விட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் விஜய் டிவி ஃபேம் அறந்தாங்கி நிஷா அப்படின்றதுனால வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க, காஃபி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த டைமில் பட்டிமன்றத்துக்கு போகும்போது நான் ரெஸ்ட் ரூம் போகலாமான்னு கேட்டுட்டு அவங்க பார்க்குற பார்வையும் உள்ளே விடாமல் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தும் போதும் என் மனசு வந்து வலிக்கும். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கு நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எந்த பொண்ணும் ஆளாகக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பேன். இது பையனாக இருக்கும்போது தெரியாது. பசங்க வந்து ஏதோ ஒரு இடங்கள்ல அவங்களால வந்து ஃப்ரீயாக போயிட முடியும். ஆனால் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த மாதிரியான தர்ம சங்கட சூழ்நிலைகளை அனுபவிக்கும் போது எங்களுக்கு தான் வழி தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி ஒரு 2000 மேடைகளை பார்க்குறாங்கங்க. பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்பா KPY 5ன்னு விஜய் டிவியில் வருதுப்பா, நீ தான் நல்லா ஜோக்ஸ்லாம் சொல்லுவே இல்லை பட்டிமன்றத்தில், ஏன் வந்து நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நிஷா என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே பாரு நான் சின்ன வயசுலேருந்து கருப்பாக இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப குறைவு. ஸோ எனக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது ரொம்ப அதிகம். அப்படிங்கும்போது விஜய் டிவிலலாம் எப்படி என்ன எடுப்பாங்க? நான் விஜய் டிவியெல்லாம் நம்பவே மாட்டேன், கண்டிப்பாக என்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க, கலராக இருக்கிற பொண்ணுங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து அனுப்ப வேணான்ட்டேன். ஆனால் ஐஸ்வர்யா வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அனுப்பலன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டா. ஸோ அனுப்புனதுக்கப்புறம் KPY 5 போகிறேன், தாம்சன் சார் அவர் தான் டேரக்டர், அவர் அங்கே இருக்கார், நீ நல்லா தாமா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணார். நான் தொடர்ச்சியாக அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். KPY 5ல் நான் ரன்னராக வந்தேன். ரன்னராக வந்ததுக்கப்புறம் சிரிப்பு டாலர்னு ஆரம்பித்து விஜய் டிவியில் எந்தெந்த ஷோலாம் வருதோ, எந்தெந்த செக்மெண்ட்லாம் வருதோ, நானே கருப்பு நயன்தாரான்னு பேர் வச்சுக்கிட்டேன். பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த செக்மெண்ட்லாம் பெர்ஃபார்ம் பண்ணேன். பழனியோட நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் வெளியே நிறைய மேடைகள் வாய்ப்பு கிடைச்சது, ஷோஸ் வந்தது. ஸோ நான் 1100 ரூபா தான் விஜய் டிவியில் வர்றதுக்கு முன்னாடி நான் வாங்கின அதிகபட்ச பட்டிமன்ற பேமெண்ட்டு. நான் விஜய் டிவிக்கு வந்த உடனே அந்த பேமெண்ட் 3000 5000 10000 அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேமெண்ட் பெருசாச்சு. என்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்க முடிஞ்சது. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளும் அந்த டைமில் இருக்கும்போது அதுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டிவாக இருந்தது. என்னுடைய ஹஸ்பண்டும் எனக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அறந்தாங்கி நிஷா சொல்கிறாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 2017 மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை அதில் வந்து ஹஸ்பண்டோடு சேர்ந்து விஜய் டிவியில் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு விஜய் டிவியிலேருந்து பேமெண்ட் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு வர்றதுக்கான கன்வீனியன்ஸ் மாதிரி தான் கிடைக்கும். அப்போ தான் ஒரு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் ரவுஃபா மேம் தான் ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் சிங்கர் குக் வித் கோமாளிலாம் நடத்துகிறாங்கல்ல, ரவுஃபா மேம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே நல்ல பேமெண்ட்டாக எனக்கு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ விஜய் டிவிலையும் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன், வெளியவே ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன், பட வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சது. இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, திருச்சியில் என் வீட்டுக்கார் பிறந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டினேன். அந்த வீட்டை பார்த்துட்டு எங்கள் அப்பா நீ மகாராணி மாதிரி இருப்ப அப்படின்னு சந்தோஷமாக கையை பிடிச்சிட்டு சொன்னார். அதை இன்னைக்கு வரையும் என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறந்தாங்கி நிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, 2010லேருந்து ஒரு 13 வருஷம் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டது நான் தான். ஏன்னா எங்கள் அப்பா கறிக்கடையிலே இருந்ததுனால அவருடைய கால் வலி ஒரு சில பிரச்சனைகள்னால படுத்த படுக்கே ஆகிட்டார். அந்த சூழ்நிலையில் என்னுடைய அப்பாவை பார்த்துக்கிட்டேன், அம்மாவை பார்த்துட்டேன், என் தம்பியை படிக்க வச்சேன், என் தம்பிக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தேன், என் தம்பிக்கு பொண்ணு பார்த்தேன், என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தம்பி மேலே பாசமாக இருந்த அறந்தாங்கி நிஷா அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. தம்பி அதுக்கு பதிலுக்கு ஒன்று பண்ணாருங்க. நார்மலாக குழந்தை பிறந்தா அம்மா பேரை வைப்பாங்க, பாட்டி பேரை வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே அக்கா பேரை வச்சிருக்கவே மாட்டாங்க. தன்னோட அக்கா மேலே கொண்ட பாசத்தின் காரணமாக அறந்தாங்கி நிஷாவோட தம்பி என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய அக்காவோட பேரை மருவா நிஷா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைக்கு எங்கள் அக்கா பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பேரை வந்து வச்சாருங்க. ஸோ நான் இன்றைக்கி படிச்சிருக்கேன்னா, நான் இன்றைக்கி சம்பாதிக்கிறேன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னா எங்கள் அக்கா தான் எனக்கு வந்து எங்கள் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து பார்த்துக்கிட்டா. எங்கள் அக்கா பேரை வைக்காமல் நான் யார் பேரை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பேரை வந்து வச்சுருக்காப்புல. நிறைய பேருக்கு இந்த அக்கா சென்டிமெண்ட் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு எங்கள் அக்கா பேரை சொன்னாலே எனக்கு ரொம்ப குஷியாயிருவேன். என்னுடைய சைபு ரஜபு 2 அக்கா இருப்பாங்க. அதுலேயும் சைபக்கா தான். ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போது
இந்த பேச்சு போட்டிகளெல்லாம் போகும்போது எழுதி தருவாங்க. அவங்க பேச்சு போட்டிக்கு எழுதி தரலைன்னா இன்றைக்கி நான் ரேடியோவில் பேசியிருக்க முடியுமான்றது தெரில, உங்கள் முன்னாடி நான் யூடியூப்பில் நான் பேச முடியுமான்றது தெரில. எங்களுடைய அக்கா வந்து மிக முக்கியமான ஒரு பேக் போன் நான் இன்றைக்கி வந்து ஒரு யூடியூபராக இருக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்கள் அக்கா உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், தங்கச்சி எவ்வளோ முக்கியன்றதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அறந்தாங்கி நிஷா அவங்களுடைய லைஃப் ஜேர்னியில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எய்ட்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க. 25 பேர் போட்டிகளுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க, காலேஜில் ப்ரைஸே வாங்கலை, இருந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க. பட்டிமன்ற பேச்சாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்கிறவன் முட்டாள், கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறவன் திறமசாலி. வாய்ப்பே கிடைக்கலைனாலும் உருவாக்குபவன் தான் மேதை. நிச்சயமா அறந்தாங்கி நிஷா அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை